பாருங்க நெக்ஸ்ட் டாபிக் இர்ரேஷனல் நம்பர்ஸ். அதுக்கு தியரம் 1.2 எடுத்துக்கிறோம். லெட் p be a prime number if p divides a square then p divides a where a is a positive integer. p be a prime numberனு கொடுத்ததுனால p equal to prime number 3 எடுத்துக்கிறேன் நான். a ஸ்கொயருக்கு வந்து 3 ஆல் டிவைட் பண்ணுற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ 81 ஸ்கொயர் நம்பராக எடுக்கணும், ஸ்கொயர் டேர்ம் உள்ள நம்பராக எடுக்கணும். அப்போது பாருங்கள், let p be a prime number if p divides a square. p divides a square அப்படின்னா என்ன அப்படின்னா a square by p equal to, அதாவது 81/3 equal to வருதா? if p divides a square then p divides a. அப்போ p divides a square அப்படின்னா p divides a. அப்போ இதுலேருந்து a வந்து என்ன வரும்? 9 9 into 9 இல்லையா? ஒரு 9 எடுப்போம். அப்போ 9/3 equal to 3 where a is a positive integer. இதுதான் இந்த தியரமோட கான்செப்ட். பாருங்க ப்ரூஃப். நெக்ஸ்ட் தியரம் 1.3 √2 is irrational. அதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னால் சிலது நம்ம தெரிஞ்சுக்கணும். கோப்ரைம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கோப்ரைம் நம்பர்ஸ், கோப்ரைம் நம்பர்ஸ்லாம் பாருங்கள் 1 2 2 3 ரெண்டு நம்பராக எடுங்க. 1 2 2 3 4 5 6 7 7 8 இந்த மாதிரி நம்பர்ஸ். அதாவது இடையில காமன் ஃபேக்டர் வந்து 1 தான் வரணும், வேறு நம்பர்ஸ் வரக்கூடாது. 1க்கும் 2க்கும் காமன் ஃபேக்டர் 1, 2க்கும் 3க்கும் காமன் ஃபேக்டர் 1, 4க்கும் 5க்கும் காமன் ஃபேக்டர் 1, சிமிலர்லி 6, 7க்கும் காமன் ஃபேக்டர் 1. இதே மாதிரி காமன் ஃபேக்டர் 1 தான் இருக்கணும். அதாவது there is no common factor, there is no common factor between them. அந்த நம்பர்ஸ் தான் கோப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். பாருங்க, இப்போ இங்கே வந்துடலாம். தியரம் 1.3க்கு √2 is irrationalனு கொடுத்துருக்காங்க. நான் ஆப்போசிட்டாக எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம் நம்ம வந்து. அப்போது சப்போஸ் that √2 is rational. ரேஷ்னல்னா என்ன ஆகும்? ரேஷ்னலுக்கு அடியில் என்ன வரும்? ஃப்ராக்ஷன்ஸ் வருமா? அப்போ √2வை ஃப்ராக்ஷனாக எழுதலாமா? இப்படி எழுதுகிறப்போ b நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கணும். இப்போ b வந்து 0 ஆச்சு அப்படின்னா a/b டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த கோப்ரைம் கொண்டு வரோம். இந்த a அண்ட் b இருக்கு இல்லையா, அது வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். சரியா, பார்க்கலாம் a/b எப்படி கோப்ரைம் நம்பர்ஸ்னு. இப்போது a ஈக்குவல் டு சம், நான் 2 4ன்னு எடுத்துக்கிறேன். b ஈக்குவல் டு சம் 16 எடுத்துக்கிறேன். 16 எடுத்தோம் அப்படின்னா a/b என்ன வரும்? 4/4 into 4ன்னு எழுதலாமா 16? அப்போ 1/4ன்னு கிடைக்குதா? 1/4 வந்துடுது. அப்போ காமன் நம்பர் இருக்கா? 1க்கும் 4க்கும் இடையில உள்ள காமன் நம்பர் என்ன? 1 இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி காமன் நம்பர் இருந்தாலும் ஃப்ராக்ஷனில் வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ணுவோம். அது வந்து திரும்பி என்ன பண்ணும்? கோப்ரைம் நம்பராக மாறிடும். அதுதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். இதே மாதிரி ஏக்கு வந்து 2 ஏக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் காமன் நம்பர் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் டிவைட் பண்ணி பண்ணுங்கள், வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். √2 ஈக்குவல் டு a/b அண்ட் b நாட் ஈக்குவல் டு 0, a and b ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ்னு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதிலேருந்து என்ன வரும்? a ஈக்குவல் டு √2b சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறோம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்குது? a வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர். இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இதிலிருந்து b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பை 2வா? இப்போ தியரம் அப்ளை பண்ண போகிறோம். பை தியரம் 1.2 என்னது? let p be a prime number if p divides a square then p divides a where a is a positive integer. by theorem 1.2. அதுபடி என்ன? p divides a ஸ்கொயராக இருந்தால் p divides a-வா? தான் நம்மளோட தியரம். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்கு? p ஈக்குவல் டு இங்கே 2வா? பாருங்க, p
p equal to 2 அப்போது pக்கு பதிலாக 2 போடலாமா a square by 2 which implies a by 2 அப்போ நம்ம தியரம் எப்படி மாறும் let 2 be a prime number if 2 divides a square then 2 also divides a where a is a positive integer கரெக்டா அப்போது இங்கே என்ன வருது நமக்கு b square equal to a square by 2 since by theorem 1.2 a square by 2 implies a by 2 இதிலிருந்து என்ன தெரியுது 2 is a divisor of a and a square பாருங்க நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த equation 2 இருக்கு இல்லையா இந்த equation 2ல் நம்ம put a equal to 2cன்னு போட போகிறோம் put a equal to 2c in equation 2 போட்டோம் என்னன்னா என்ன வரும் 4c square equal to 2b square which implies 2c square equal to b square இங்கே இந்த 2 இங்கே 2 into 4 அப்போது 2c square இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும் 2c square equal to b square மாறும் இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா c square equal to b square by 2ன்னு எழுதலாமா எழுதிட்டு அந்த தியரம் அப்ளை பண்ணலாமா since by theorem 1.2 இதில் என்ன வரும் b square by p implies b by p இங்கேயும் p equal to 2 அப்போ by theorem if p divides பாருங்க let p be a prime number if p divides a square இங்கே b square then p divides b where b is a positive integer இல்லையா அப்போ இங்கே p equal to 2 இங்கேயும் p equal to 2 கிடச்சிருக்கு இங்கேயும் p equal to 2 கிடச்சிருக்கு therefore a and b have common number common factor common factor 2 பாருங்க ஏக்கு காமன் ஃபேக்டர் 2 இருக்குது ஏக்கும் பிக்கும் காமன் ஃபேக்டர் 2 இருக்குதா ஏஆல் ஏ வந்து 2 டிவைட் பண்ணுது இங்கே பியை வந்து 2 டிவைட் பண்ணுதா அப்போ ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 2 ஆனால் நம்மளோட அசம்ஷன் படி என்ன there is no common factor by our assumption there is no common factor between a and b therefore என்ன வரும் root 2 is which leads to contradiction therefore root 2 is irrational hence the proof next பாருங்க நம்ம root 3 is irrational னு prove பண்ண போறோம் பாருங்க proof அதே கோப்ரைம் தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம் பாருங்க suppose that root 3 equal to a by b that is suppose that root 3 is irrational root 3 is rational எடுத்துக்கிறோம் root 3 is rational எடுத்து ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேவா suppose that root 3 is rational அப்போ root 3 can be written as a by b and b not equal to 0 where a and b are co-prime that is a and b have no common factor between them சரியா இப்போ root 3 equal to a by b which implies a equal to root 3b இதை equation 1ன்னு வச்சுக்கிறோம் squaring on both sides என்ன வரும்
ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 3bயா இதை equation 2ன்னு வச்சுக்கிறோம். போன இதில் அப்ளை பண்ணோம் இல்லையா ரூட் 2 இஸ் இரேஷனல் அதே மாதிரி தான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்க பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பை 3யா சின்ஸ் பை தியரம் 1.2 a square divided by p implies a divided by p யா இங்கே p equal to 3 இங்கே p equal to 3 யா பாருங்க இங்கே p equal to 3 அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா a equal to 3cன்னு எடுக்கிறோம் put a equal to 3c in equation 2 இந்த equation 2ல a equal to 3ன்னு substitute பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும் 9c square equal to 9c square equal to 3b square which implies 3c square equal to b square. Next step பாருங்க c square equal to b square by 3 இங்கேயும் தியரம் அப்ளை பண்ண போகிறோம் அந்த தியரம் by தியரம் 1.2 3 divides b square also 3 divides b இங்கேயும் p equal to 3 அப்போ a and b have common factor 3யா therefore but by our assumption there is no common factor between a and b. Which leads to contradiction. Therefore, root 3 is irrational. Hence the proof. Next பார்க்கலாம். Show that 5 minus root 3 is irrational கொடுத்திருக்காங்க. Solution. Suppose that 5 minus root 3 is rational. Rational fraction formula எழுதலாமா அப்போ 5 minus root 3 equal to therefore 5 minus root 3 equal to a by b. இந்த root 3 right side கொண்டு போயிருங்க இந்த a by b left side கொண்டு வந்துருங்க அப்போ it becomes 5 minus a by b equal to root 3 which implies 5b minus a by b equal to root 3. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா root 3 is irrational லாஸ்ட் ப்ராப்ளம் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம் இல்லையா root 3 is irrational. இப்போ பாருங்கள் நான் a equal to some வேல்யூ எடுத்துக்கிறேன் b equal to some வேல்யூ எடுத்துக்கிறேன் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த 5b minus aல 5b minus a by b becomes 5 into 3 வந்து 15 வருமா 5 into 3 minus 2 divided by 3 அப்போ 15 minus 2 divided by 3 equal to 13 by 3 13 by 3 4 3s are 12 0.3 3s are 9 3 3s are 9 திரும்பி 3 3s are 9 3 3s are 9 போயிட்டே இருக்குமா இது வந்து ரேஷனல் நம்பரா அப்போ லெஃப்ட் சைடு வந்து ரேஷனல் நம்பர் இருக்குது ரைட் சைடு வந்து irrational நம்பர் இருக்குது இது ஈக்குவலா நோ இல்லையா அப்போ therefore which leads to contradiction therefore 5 minus root 3 is irrational. நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.